வணக்கம். ஒருவர் ஜாதகப்படி தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ மறைந்து போய்விட்டால் அந்த ஜாதகருக்கு தந்தையார் மூலமாக நன்மைகள் இருக்காது. அதாவது தந்தையார் மூலமாக எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது. தந்தையாரால அன்பு, பாசம் மற்றும் தந்தையார் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்துமே தடைப்படும் அப்படிங்கிறதான் ஜோதிட விதி. அதே போல தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி எதிரி, நோய், கடனை குறிக்கும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்தையார் எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்புடைய ஜாதகர் தந்தையும் மகனும் காலம் முழுவதுமாகவே எதிரியாகவே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்ப 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா தந்தையும் மகனும் எதிரியா இருப்பாங்க. அதே போல தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் தந்தையார் மூலமாக எந்த ஒரு நல்ல பலனுமே ஜாதகம் கிடைக்காது. அன்பு, பாசம், பண உதவி, படிக்க வைக்கிறது, மகனுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் தந்தையார் மூலமாக ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. 12ஆம் இடத்துல இந்த 9ஆம் அதிபதி, தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஜாதகருக்கு தந்தையார் மூலமாக பண விரயமாகும். 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையாருக்கும் பண விரயமாகிட்டு இருக்கும். தந்தையார் மூலமாக ஜாதகருக்கும் பண விரயமாகிட்டு இருக்கும். அப்ப இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. அதே போல தந்தை காரகன் சூரியன், அதாவது காரக கிரகமான சூரியன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைந்து இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு போன்ற இயற்கை பாவர்களுடன் இணைந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் தந்தையார் மூலமாக ஜாதகருக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது. தந்தையார் சிறப்பாக இருக்க முடியாது. ஒரு ஜாதகத்துல இந்த சூரியன், சனி, ராகு சேர்ந்திருந்தாலும், சூரியன், சனி சேர்ந்திருந்தாலும், அல்லது சூரியன், ராகு இணைந்திருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தா தந்தையாருக்கு கடுமையான பாதிப்புகள் இருக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்காது. தந்தையார் மூலமாக நன்மைகள் இருக்காது. தந்தையாரும் நன்றாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதே போல இந்த 9ஆம் அதிபதியோட தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியோட சனி இணைந்து இருந்தாலும், ராகு இணைந்து இருந்தாலும், செவ்வாயுடன் சேர்ந்து இருந்தாலும், கேதுவுடன் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கு தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், உதவிகள், அன்பு, பாசம் இதெல்லாம் கிடைக்காது. இந்த அமைப்பு குரு பார்த்தா தோஷம் விலகி நன்மைகள் நடக்கும். ஜாதகருக்கு தந்தையார் மூலமாக நன்மைகள் நடக்கும். நன்றி.